ரெடியா? எப்பயோ. எஸ்எஃப்சி ஹெச்எஃப்சி எது பெஸ்ட்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். எஸ், நீங்க கேட்ட சேலஞ்ச் தான் கேஎஃப்சி சிக்கன் பண்ண சொன்னீங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ரெடி ஆயிட்டோம். ஸோ சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். இப்பெல்லாம் இப்ப மக்கள் கிட்ட தப்பான இது பண்ண ஸ்லோ ஆகுது கைஸ், ஸ்லோ பண்ண தெரியல கைஸ். இவன் சேலஞ்ச்ல வின் பண்றதுக்காக அந்த யூஸ் பண்றான். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. என்னடா இந்த மஞ்சள் கலர் எண்ணெயில நான் என்னடா செய்வேன்? எந்த முஞ்சிச்சா? சிரி, நல்லா சிரி. ஸோ லாஸ்ட் பீஸா சேலஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ற அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில செம்மையான மழை. ஸோ இந்த கிளைமேட்ல கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எஸ், சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் தேவையான பொருளை எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனில் பாதி முக்கா இருக்கு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் போடுவேன். அட மலக்குறங்க, என்ன பைத்தியக்காரனா இருக்கா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஓகேயா, 1/2 டேபிள் ஸ்பூன். ஆனால் இந்த ஸ்பூன் வாங்கி நாங்கள் குக்கிங் ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஓகேவா, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். பூண்டு இருப்பா. 1 டேபிள் ஸ்பூன் இது நான் பார்த்த வீடியோவில் இல்லை, இந்த கடையில் வாங்கினது போல் அழகாக இருந்தது. நம்மள திரியா இருக்கு. ஒரு வீட்டில் செய்யறது தானே நல்லது. அதுக்கு தான் நான் வீட்டில் செஞ்சேன் இது. ஓகேவா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். பரவாயில்ல, இதிலே போட்டுக்கலாம். உள்ள அதான் இருக்குது. பூண்டு நான் அடிக்கிறேன் எல்லாத்தையும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போ அம்மா ஆஃப் பாயில் போட சொன்னால் அந்த பெப்பர் உள்ள இந்த பூண்டு வாசனை அடிச்சிக்கினே இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. 1/4 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் சீசனிங் பவுடர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா நூடுல்ஸ் மசாலா போடுறோம். கெட்டதை எதுவும் ஆட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. இப்பெல்லாம் இப்போ மக்கள் கிட்ட தப்பான இது பண்ண. சாரி, நீங்க யூஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. இது போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமா, ரெக்கமெண்டட் தான். இது போட்டா போடாது உங்க இஷ்டம், நான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே சொல்லிட்டு போட்டு போய்க்கினே இரு. ஸோ நூடுல்ஸ் மசாலா 1 பேக்கெட் தான். வீடியோ எடு, மக்கள் காமி. க்ளோஸ் தூங்கினுக்கிறா உட்காந்து. ஸோ பார்த்தீங்களா, இது ஆல் இன் ஒன் பர்பஸ். ஸோ ஏய் போடா பைத்தியக்காரா. ஸோ வீடியோ எடுக்கிறியா இல்லை அடி வாங்குறியா? சம வாசனையா இல்லை மசாலா வாசனைடா. அதான்டா சொல்கிறேன், மசாலா வாசனைடா. அடாடா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மசாலா எடுன்னு அடி வாங்க. அவ்வளோதானடா. இதில் ஊற வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ கேஎஃப்சிக்காகவே உனக்கு உள் மசாலா ஆக்சுவலாக கேஎஃப்சியில் சிக்கன் உள்ள அந்த மசாலா ஃப்ளேவரே இருக்காது. கேஎஃப்சியில் வேலை பார்த்தவன்ட்ட கேட்டேன், இது பண்ணிட்டு பண்ணுவாங்களாம், சொல்லிட்டான். கேஎஃப்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன மசாலா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த பேக்கெட்டில் இருக்கும். சீச்சி தரம் செலவு உனக்கு சீச்சி. ஆனால் இது உடம்புக்கு நல்லதாக பண்ணுறேன்டாடா உனக்கு. அப்புறம் தனியாக என்ன மறைச்சிட்டான் பார்த்தீங்களா? கைஸ், பெப்பர் சிக்கன் ரெடி. அவனோட பெப்பர் வாசனை ரொம்ப அடிக்குதா? அவ்வளோதான், பெப்பர் சிக்கன். இது நிறைய போட்டேன்னா பெப்பரை. இப்போ நம்ம செஞ்ச அந்த மசாலா 2 hours ஃப்ரீசரில் கூடாது, ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கணும். ஸோ 2 hours அப்புறம் எடுத்து பரட்டி ஆயில போட்டு பொரிச்சா சோயான பெப்பர் சிக்கன் ரெடி. ஆனால் பெப்பர் வாசனை அடிக்குதே, தப்பு பண்ணிட்டணும். அவ்வளோதான், வா எல்லாம் கடைசி ஒரு வாட்டி முகத்தை பார்த்துக்கோங்க. 2 hours அப்புறம் சந்திப்போம். ஸோ நம்மளோட டைம் வந்துடுச்சு. டைம் இன்னும் உனக்கு வரத்துக்கு 1/2 hour இருக்குது. எனக்கு மேரினேட் முடிய அதுக்குள்ளே பண்ணுறேன். 50 கிராம் மைதாவை ஒரு பவுலில் கொட்டணும். ஓகே, கொட்டியாச்சா? கொட்டிட்டு பேக்கிங் பவுடர் அது ஒரு 5 கிராம். இப்படிதான் ஒருமா கரெக்டா வந்தா வர அளவு. இது வேற பொத்து ஆமாண்டா. பேக்கிங் பவுடர் 5 கிராம். அப்புறம் மிளகாத்தூள் 20 கிராம். சில்லி பவுடர் 20 கிராம். என்னடா 0 இருக்குது? அதான்டா எனக்கும் தெரியல. போதுண்டா அரிசியே, போதுண்டா. நான் சொல்லல, சொல்லி நான் நிறுத்தல. 20 கிராம் சரவே. ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் 20 கிராம். ஐயா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இருந்தால் நிறைய நல்ல டேஸ்டாக இருக்கும். போட்டாச்சு. என்னடா இது 20 மாதிரி இருக்கு. சரி, சாஸ் ரெட் சில்லி சாஸ்
இதுவும் ஒரு 20 கிராம் 20 கிராம்ஸ். இதையும் அப்படியே இப்படி ஊற்றிக்கணும். ஓகே, ஊற்றிக்கிட்டு கிரீன் சில்லி சாஸ். வெரி குட் சுபு. இது ஒரு 20 கிராம். ஆனால் ஒவ்வொரு சேனல்லையுமே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்களா? சிலது வந்து சிம்லராக இருக்குது, பால்லலாம் போடுறாங்க தெரியுமாடா? அதெல்லாம் பார்த்தியாடி சம்பே? இங்கே பாரு, பாலா? நீ பாலா? ஐய, பால்லாம் போடுறாங்க. மோர்ல பாலை மோராக்கி, மோரை தயிராக்கி அதை பண்ணுறாங்க. சும்மா தானே இருக்குது, மூடு பேசினே இருக்காது, டிஸ்டர்ப் பண்ணாது. இதையும் ஊற்றிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதில் தான் நம்ம எம்எஸ்ஜி ஆட் பண்ண போகிறோம். அந்த அளவு தான் எனக்கு தெரில கரெக்டாக. ஆக்சுவலாக உண்மையாக எனக்கு அந்த அளவு தெரில. எம்எஸ்ஜி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், இட்ஸ் மோனோசோடியம் குளூக்கோமேட். ஸோ அது வந்து நிறையா இதுவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே அது மிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா சுகர் கேனோட வேஸ்ட்லேருந்து காய வச்சு அரைச்சி தயாரிக்கிறது தான் மோனோசோடியம் குளூக்கோமேட். ஸோ அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்க. அஜினமோட்டோன்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி, அந்த பிராண்டோட நேம் தான் அஜினமோட்டோ. ஓகேவா? ஸோ இந்த உள்ளே போகிறது வந்து மோனோசோடியம் குளூக்கோமேட். இப்படி போடுற ஹரிஷே, ஆக்சுவலாக இருங்க, திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, இது ரெக்கமெண்டட் இல்லை. இவன் வந்து சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்காக அந்த அஜினமோட்டோவை யூஸ் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்படி இல்லை அஜினமோட்டோ யூஸ் பண்ணாதீங்க. நான் நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டாலே அஜினமோட்டோ போடாதீங்கன்னு சொல்லி தான் சிக்கன் ரைஸே வாங்குவேன். யாரெல்லாம் அந்த மாதிரி வாங்குவீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். 150 கிராம் எம்எல். இப்போ கைஸ் நம்மளோட ஒரு முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம். சிக்கனை கழுவுனியா நீ? அதெல்லாம் கழுவிட்டு உண்மையாடா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து காய்ச்சாத பால். தட்டுறா, நடுவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே மாட்டி நிற்குது பாடுறா. கம்முன்னு இருங்க சுபு, எனக்கு தெரியும் சுபு, அதுதான் சுபு ட்ரிக்கே. ஹரிஷா இப்படி தூக்க, இப்படி தூக்குடா, இப்படி தூக்குடா. ஏய் கேஎஃப்சிடா, அப்படியேடா அதே மாதிரி இருக்குதுடா. நல்லா மிக்ஸ் பண்ணும். உண்மையாக சொன்னால் கூதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எதில் போட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்போது நிஜமா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கைஸ் அந்த கலரை பாருங்க கைஸ், நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. சில்லி பவுடர்லேயே போட்டா கலரு. பால் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாரு தலைவர். கைஸ் நான் இதுக்கு தான் பால் ஊற்றுறேன், நம்ம டிஷ்ஷு கிடையாது. நம்ம டிஷ்ஷு ஜெயிக்கும். அந்த தின் கன்சிஸ்டன்சி வேணும் நமக்கு. திக்காக போட்டால் பஜ்ஜிமே ஆகக்கூடாது. ஐயோ சீக்கிரட்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறேனே. எப்பா எனக்கு ப்ராசஸே முடிஞ்சிச்சு, நான் மேரினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவில் போட்டு முக்கி டிப் பண்ணி வாட்டில் டிப் பண்ணி திரும்பி அதை முக்கி தூக்கி எண்ணெயில் போட்டு சொல்லி கொடுத்ததுரா எல்லாம். யாரு? நான் பார்த்துக்கிட்டேன். என்ன வேணா பாரு, எதில் வேணா பாரு, அதை தான் பண்ணுறாங்க. டிப் பண்ணுறது அந்த ப்ராசஸ் தான். அந்த மாவில் டிப் பண்ணுவாங்க, அதை அப்படியே தண்ணியில் போடுவாங்க. திரும்பி என்ன தண்ணியில் போடுவேன் நீ? நான் வெறும் தண்ணியில் தான்ப்பா போடுவேன். நான் ஐஸ் வாட்டரில் போடுவேன். போடு. அதுதான் எங்களோட தலைவனோட இதுவே டிஃப்ரென்ஸு. நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சிக்கனை, ஜில்லுன்னு இருக்கும்ல. இதோட சிக்கனை எடுத்து ஐயோ பவுல் பத்தில் பார்த்தீங்களா கைஸ்? நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணோம், சார் சிக்கன் 65 பண்ணுறாப்புல. வா ஹரிஷ், பர்ஃபெக்ட் சிக்கன் 65 ஹரிஷே, சூப்பர் ஹரி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். சாரி சிக்கன் பஜ்ஜி. சாரி தப்பா சொல்லிட்டேன். சாரி ஹரிஷ், சாரி. சாரி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் விட்டுணும் கீழே. அப்புறம் எடுத்து பிளேட்டில் அப்படியே வைக்கணும். அடுத்து சிக்கன் அப்படியே நான் க்ளோஸில் காமிக்கிறேன். 65 தான் அண்ட் நாட் பேட், பார்க்கறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குற அது? எனக்கு வந்து பொறுமை முக்கியம்டா. சரி நீ இதை பண்ணிட்டே இரு, நான் எந்த போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது மட்டும் இது பண்ணிட்டா உனக்கு என்ன வேலை? ஜலிக்கணும். ஜெல்சின்னு இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுவா. நான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுவா. கைஸ் அந்த எக்ஸ்ட்ரா மாவு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, கேட்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் எடுத்து அதில் ஒரு 500 கிராம் வேணாம் மக்களை, 1/4 கிலோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஜலிக்க போகிறோம். ஒரு பிளேட்டை இப்படி கீழே வச்சுட்டு, ஆக்சுவலாக அம்மா பேப்பர்லாம் வைப்பாங்க, அப்படியே பிளேட்லேயே பண்ணுறாங்க. கொஞ்சம் பெப்பர் போடணும், சால்ட்டு போடணும், போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணுமோ. இது தனியாகுது அது தனியாகுது.
ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண போற நீ மைதா வெறும் மைதாவா இது மைதா பெப்பரு சால்ட்டு அவ்வளோதான் இதில் என்ன டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம பண்ணுறதுல இருக்கோம் பாருங்கள் டேஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கு இல்லை நம்ம கப் கணக்கு தான் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த கப்பு வாங்கி அவ்வளோ யூஸ் ஆச்சுங்க ஓகே கப்பு ஸ்பூனு செட்டாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 கப் மைதா ஸோ உங்களுக்கு இந்த கப்பு டீஸ்பூன்லாம் வேணும்னா இந்த டேக் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கோங்க ஓகே 1.5 கப் மைதா வீடியோ எடுப்பா ஃபோனில் இந்த வீடியோ வேறு எடுத்து பாருங்களேன் இவ்வளோ நேரம் செய்கிறான் ஒரே டேஸ்ட் இருக்க போகுது 1.5 கப் மைதா 1/2 கப்புக்கு தான் தனியாக இருக்கு மறந்து இதிலே போட்டேன் என்ன பண்ணுறது கூட ஹரி நீ செஃப் தானே இது என்ன மாவு சொல்லு பார்ப்போம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு காட்டு தோந்து காட்டு பார்த்து சொல்லு இந்த டப்பா பார்த்து சொல்லிட்டான் கேடி ரொம்ப சாஃப்டாக இருந்தது கார்ன்ஃப்ளவர் மாவுட ஸோ இது வந்து 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு பஜ்ஜி பஜ்ஜி கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க நமக்கு ஆமாம் இது பக்கோடாக்கு தான் போடுவாங்க சரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோமா கார்லிக் பவுடர் ஓகேவா இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நீ யூஸ் பண்ணியிருக்கியா ஆயிஷே தொடங்கவே தெரியல உனக்கு ஓகே அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் அதுக்கப்புறம் ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் என்னடா இதெல்லாம் போடுறேன் சில்லி தூள் நான் நீ பண்ணும்போது எனக்கு அப்படி தான் என்னடா இப்படி வச்சுக்கிற அப்படின்ட்டு அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சூப்பர் ஓகே மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான் இஃப் யூ வாண்ட் நல்ல எல்லோ கலராக வேணும்னா யூ கேன் ஆட் மஞ்சள் தூள் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையை விட என்னங்க மிக்ஸ் பண்ணுறது பெருசு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவை ஓகே ஸோ இந்த மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி போடணும் தான் 2 hours ஆயிடுச்சுலடா ஆயிடுச்சு எந்த அதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்போ பண்ணுங்க நீ ஒன்று பண்ணு நான் ஒன்று பண்ணுறேன் அப்புறம் எண்ணெயில் உன் டேஸ்ட் ஒட்டிச்சுன்னா இந்த அதான்டா நான் டைம் வந்து எல்லாத்தையும் போட முடியாது பஜ்ஜி இது போடுற மாதிரி நான் 2 பீஸ் போட்டு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ 2 போய் நான் ஒவ்வொன்றா தான்டா போடுவேன் 2 பீஸ் போடலாம்டா பெரிய கடாய் தான்டா ஏன்னா அது சிக்கனும் அதுலேயே பாயில் ஆகணுன்றதுனால அட்லீஸ்ட் வி நீட் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் தேவைப்படும் ஸோ 2 பேருமே ஒரு முடிவு பண்ணி இதிலே பொரிச்சிடலாம் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதிலே பொரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி பிடிச்சிருக்கேன் ஸோ மாவு என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்கனை எடுத்து எடுத்துட்டு தண்ணியில் போடணும் போட்டுட்டு திரும்பி எடுக்கணும் எடுத்துட்டு ஓகே அவ்வளோதாங்க இவ்வளோ தான் KFC சிக்கன் அவ்வளோதான் இதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சா சுவையான KFC சிக்கன் ரெடி சரி இன்னொன்று ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுத்தையும் பொரிச்சிடலாம் இன்னொன்று யாருதுன்னே சொல்ல வேணாம் எது நல்லா இருக்கு அதுதான் மேட்ரு அதுதான் ஓகேவா மக்களை ஏமாத்துறானுங்க மக்களே அழிச்சு தான் ஏமாத்துறானுங்க மக்களே நானே நினச்சேன் சொல்லணுன்ட்டு ஏன்னா என்ன ஏமாத்திடுறாங்களா ஓகே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பி இதை தண்ணியில் போட போகிறோம் இது இப்படி வச்சு என்ன சுட்டுச்சாடா எனக்கு தெரியாதுடா உனக்கு தேவைன்னா கை வச்சு பாரு பிரெட் க்ரம்ஸ்லாம் இல்லை கூட்டு போகலாம் அவனை காய்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு சிக்கன் பைத்தியக்காரா சாரா விஷயம் ஒரு ஆர்வத்தில் எப்படி எல்லாமே கீழே முந்திச்சுடா மீடியம் ஃப்ளேமில் கொண்டு அரிசி செம்மையாகுதுடாப்பே கைஸ் செம்மையாக வந்துருக்கு அவனுக்கு அரிசி எப்பயும் சொல்கிறேன் நம்ம பண்ணாலே செம்மையாக தான் வரும் முடிகிற டைமில் இப்படி சேஃபாக போயிடணும் ஆரம்பத்துலாம் பொங்கிட போகுது வெற்றி பின்னாடி வா இருறாங்க ஸ்லோ ஆகல ஸ்லோ ஆகல கைஸ் ஸ்லோ பண்ண தெரியல கைஸ் இவனுக்கு ஸ்லோ பண்ணு நான் போதும் மீடியம்ல போதும் ஸ்லோ பண்ண தெரியாது நான் எல்லாம் KFC சிக்கன் செய்யுது கைஸ் என்னடா இந்த மஞ்சள் கலர் எண்ணெயில நான் என்னடா செய்வேன் ஆமாடா மஞ்சள் கலர் தான்டா வரும் என்ன இந்த கலர்ல இது ஏய் கம்னிடுறா போட்ட உடனே இந்த கலர்ல வராது 15 மினிட்ஸ் நான் சொன்னேன்ல கோல்டன் கலர் ஓகே கைஸ் இப்போ நம்ம செய்வோமா கைஸ் நம்மளோட ஸ்பெஷல் நமக்கு ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் கிடையாது ஐஸ் வாட்டர் வச்சிருக்கியா வச்சு எடுத்துட்டேனே ஏதோ அப்படியா நம்ம செஞ்ச இந்த அற்புதமான சிக்கனை எடுத்து இதில் போடுறோம் போட்டுட்டு அதே தான் 2 பக்கமும் இது போட்டுடணும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க மக்களே இந்த பக்கோடாமே ஆகிடும் இப்போ சுபுக்கு ஆகுதுல அதுமே நல்லா இருக்குடா ரிஷே அது மாதிரி உள்ளே போட்டுட்டு சூப்பராக இருக்குடா நீயும் இப்போ என்ன மாதிரி பம்புற இல்லை நல்லா இருக்கு
அப்படி பண்ணால் அப்படி அழகாக அந்த லேயர் வரும் மக்களே. அப்படி மட்டும் உள்ளே போட்டுன்னு வைங்க, பார்த்தே நீங்கள் சொல்றீங்க அதிசயம் நீ தாண்டா வின்னர். கைஸ் இங்கே வாங்க, கைஸ் இங்கே பாருங்க, கேஎஃப்சி சிக்கன். வா மை காட், வாவ், என்னது இது சுயம் செஞ்சிருக்கேன். சிக்கன் எப்போ செய்வேன், நான் ரொம்ப பேசக்கூடாது. சுயம் தான் இதுல ஒரு ஸ்வீட் சுயம். நெக்ஸ்ட் கைஸ் நம்ம வேலை முக்கியம். அடுத்து என்னடா இன்னும் ஒட்டவே இல்லை, என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சு போயிருக்கான். நீ எதுவும் மனசு கலர விடாத, என்ன கலர் கவர விடாத. சிக்கன் நல்லா இருக்குங்க, அதுல அந்த லேயர்ஸ் வருதுங்க. கைஸ் நான் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், அரை கிலோ வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் வச்சு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, பேலன்ஸ் இருக்கிறதே எனக்கு கூட நான் போட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி இப்படி உதறிட்டு இப்படி எடுத்துட்டு திரும்பி மேலே போட்டுட்டு, என்னடா வெறுப்பாய் பார்க்குற, இப்போ உதறிட்டு நம்மளோட பிளேட்டிங்கில் வச்சிடணும். லைனாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம் காய்ஸ். நம்ம போச்சு, சுத்தமாக போச்சு, 1/4 மணி நேரம் போச்சுங்க. கையில் விட இப்போ எல்லாம் போச்சு. சாரி, இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம இன்னொன்று போட்டு பாடுறா இருக்கு, சார் இருக்காரு. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஓகே இப்போ நீ ஓகே நல்லதாக இருக்குது, போடு. எப்படி அதேமாரி இருக்கா கைஸ்? எங்கள் டேங்க்கில் எப்படி தான் கைஸ் இருக்கும், என்ன கருப்பு கருப்பா. இப்போ போடுறியா இல்லையா? புதியான வாங்கி ஊற்றி கூடாப்பா. சரி வாங்க போடுவோம், அவ்வளோவா பார்த்துட்டோம், அவ்வளோ அழகாக போட்டோம். இன்னும் வெடிக்குது. பார்த்து கேமராமேன், கேமராமேன் பார்த்து. அப்பா நம்ம தான் வின்னு போலியே. பைத்தியமே, அவளுக்கு ஒரு வாட்டி புரிங்கிச்சான் சிக்கனு. என்னடா இது, என்னடா என்ன, ஐயோ ஃபர்ஸ்ட் நானே போட்டு இருந்துக்கலாம் போலடா, இந்த உள்ள இருக்க கலர்ல இருக்கணும்டா, இந்த அது கீழே இருக்கலாம் ஒட்டிக்கிச்சுடா. எந்த ஃப்ளாப்பு தான் போல, எந்த முஞ்சிச்சுடா. சிரி நல்லா சிரி. நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, என்ன வேணா மாற்றிக்கூடா. அது வந்து ஒரு பேச்சு சொல்றது, சொல்கிறேன் ஐசை மாத்திட்டு பண்றேன், இந்த தீஞ்சிச்சுடா அப்படின்னு சொன்னியா மச்சான்? இங்கே ஒருத்தன் தீஞ்சி போயிருக்கான். எனக்கு அது 15 நிமிஷத்தில் ஆச்சு தீஞ்சி. சரி உன்னு நல்லா ஃப்ரெஷ் என்ன அது போட்டதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஐசே ஆனால் இப்போ தான் யாருதுன்னு தெரியாது, முந்தா இருந்தான்னு தெரியாது, ரெண்டுத்தையும் வச்சு விட்டுரும். இன்னும் சின்னதாக போட்ட போண்டா நான் போட்டு வா, டைம் ஆகுது. என்னடா இது பாருடா, இப்போ நீ போட்டது எப்படி ஆச்சு கீழே? அதுதான்டா போய் ஒட்டிட்டு அப்படி தான்டா ஆயிடும் ஒன்று போச்சுன்னா. இல்லை ஏதாச்சும் அது போடுறா கிரில் மாதிரி வச்சுட்டு அது மேலே போட்டு விட்ருவாங்க, அப்பெல்லாம் அழைக்காது. இந்த அது வேணா அதை வச்சுக்கோ, அதை வச்சு கையிலேயே பிடிச்சிக்கோ. வச்சிருங்க. அந்த மாதிரி கூட போய் வரவா. சரி சரியான மேட்டரா இது, நான் சொன்ன டிப்ஸு. இப்போ எப்படி திருப்பு அதுக்குள்ளே? கைஸ் இதுதான் கரெக்டான கலர். ஆமாம் அரிசி, அப்படியே எடுத்துரு, அப்போ வச்சிடலாம் போதும். நீ இப்போ இப்படி வச்சாலே போதும் அரிசி. என்ன தூங்க சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் கலர் அரிசி தான் வருது அவங்க தான் அப்படின்னு. வாயில் என்ன பட்டுச்சு? ஏறா வெற்றி இது மேலே போடும். இது பாப்பா வச்சேன் அப்படியே கீழே எங்க பட்டுச்சு? இங்கம்மா என்னம்மா பண்ணோம்? சோடாமா வாயாடு பட்டுச்சு. காய்ஸ், மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்போ மாவு கட்ட பரம்பரை இருக்கு. கண்ணுக்கு மை அழகு, அம்மாக்கு பார்த்துக்கோ. கவிதைக்கு பொய் அழகு. கொஞ்சம் கழுவுடா. என்ன வெடிக்கும் நவுந்துக்கோங்க எல்லாம். இது போதும், டேஸ்ட் இருக்கும், இதை வச்சு ஓட்டிடுவேன் கைஸ். அதெல்லாம் இல்லை, உழைச்சிடுவோம், ஜெயிப்போம். சாப்பிடுங்க. சாப்பிடணுமா இரு. ஆ ஃபர்ஸ்ட்டு இது என்னது, இது என்னடா இது? என்னதுடா இது சொல்கிறா? லுக் வைஸ் நல்லா இல்லைப்பா. சரி இதே லுக் வைஸ், வாயில தானே சாப்பிட போற. லுக் வைஸ் கேஎஃப்சி லுக் வைஸ் நல்லா இருக்குன்னா டேஸ்ட் வைஸ் பார்ப்போம். அவங்க எல்லாம் மேலே தோலை மட்டும் சாப்பிட்றாங்க. வெந்திருந்தாதான்டா கீழே சாப்பிட முடியும். ஏன் வெந்திருக்கே? சூடாக இருக்குல்ல. என்னடா இது, என்ன இது? லெக் பீஸ். அதோ அதோ வேணாண்டி, வேணாம் வச்சிரு. ஏய் லெக் பீஸ் வேணா கேட்டு சாப்பிட்றோம். அது இது எடுக்காதையா, அதை வச்சு நான் ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறோம். இந்த பீஸ் வச்சு ஏய் ஏய் மது சாப்பிட மது இங்கே இருக்கு. வாரம் புரியுது. ஏதோ அவசரப்படுற. என்ன ஏய் நல்லா இருப்பா. தீஞ்சு போயிடுச்சு. ம் உள்ள சிக்கன் நல்லா இருக்கு. சிக்கன் வெந்திருக்கா பாரு முதல்ல. அது
லுக் வைஸ் நல்லா இருக்கும், டேஸ்ட் வைஸ் ஓகே. சரி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எதுன்ட்டு. எனக்கு அந்த பிளேட் ஒரு ஒயிட் கலர் பிளேட் பிகாஸ் வந்து டேஸ்ட் நல்லா தீஞ்சு போனாலும் இது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்றா. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கேசி சிக்கன்னா இது அது ஒன்று வந்து இப்படி ஆயிடுச்சு. இது வேகலப்பா. கைஸ் உங்க கேமே தப்பா விளாடுறாங்க, ஜட்ஜே தப்பு. வேகலைங்க இந்த பிளேட் வேகல. ரெட் கலர் பிளேட் வேகல. சரி எது நல்லா இருக்கா சொல்லுங்க. அந்த பிளேட் எனக்கு எனக்கு பேர் நான் சாப்பிட்டு முடிச்சேன், எனக்கு தான் பிடிச்சிருக்கு. காலி பண்ணுறேன். ஒயிட் கலர். ஒயிட் கலரா? எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். கைஸ் இங்க தப்பு கைஸ், நான் ஒத்துக்க மாட்டேன் கைஸ். கைஸ் ஆனா நானே நினைச்சேன் நான் அவுட்ன்ட்டு. ரத்தமா இருக்குது இது. ஓகேவா? கழுவுல இல்ல நான் நினைச்சேன் அவுட்ன்ட்டு. ஆனா உண்மையாவே அரிசியா சிக்கன் வந்து வேகல. ஏய் சின்ன பீஸ் ஆமாடா தீஞ்சிச்சு, வந்து போட்டானே தீஞ்சிச்சு. நான் அப்புறம் எங்க வேகிறது? 6 மினிட்ஸே வைக்கல, நான் 3 மினிட்ஸ்ல இந்த எடுத்தேன். பீஸே சொல்றேன்டா. இந்த பீஸ் அது அம்மா சும்மா போட்டாங்கடா. பாப்பா கேக்குறான். எப்படி நான் சின்ன சின்ன பீஸ் சின்ன பீஸ் கொடுத்த அது சொன்னல எதுக்கு சாப்பிட்டேன்? நான் வைக்க சொன்னல அது சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கு நான் சொன்னேன். நீ தான் சாப்பிட்டீங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் பிச்சு காமிச்சது. பிச்சி காமிச்சேன் ஆனா நல்லா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே டேஸ்ட் ஒயிட் கலர் அருமையா இருந்தது. டேஸ்ட் KFC மே இருந்தது. அது KFC மே இருந்ததா டேஸ்ட்? எந்த டேஸ்ட் தான் முக்கியம். சொல்லுங்க இந்த கேமோட வின்னர் ஒயிட்டா ரெட்டா? ஒயிட். சரி ஓகே கைஸ் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் ஓகே பண்ணுவீங்க. நான் சொல்றேன் ஓகேவா? இவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஓகேவா? நான் சாப்பிட்ட இவனோட பீஸ் ஒரு பீஸ் சாப்பிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. அது சாப்பிட்டோம் நாங்க ஓகேவா? அது நல்லா ஏய் அதுவும் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டாம. எது? நீ ஏய் கீழ கொஞ்சம் இருந்துடா. இருந்திருக்கு. அது நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது. அதான் அது வந்து இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. அது நான் சாப்பிட்டேன். நான் அரிசி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகேவா? அது சாப்பிடும்போது நிஜமாலே KFC சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே மதுவும் கூப்பிட்டா KFC மாதிரி அல்டிமேட். நானே சொல்றேன் அவன் தான் வின்னர். இருந்தாலும் அப்படி காமிச்சு கூடாது. பட் ஆனா இத பார்த்தோன்னே வேகாது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆமா நான் 6 மினிட்ஸ் வைக்கவே இல்லடா. ஓகே இந்த கேமோட வின்னர் ரெண்டு பேரும் ஏமால என்ன மிஸ்ல உன் புருஷன் பண்ணதே. இது நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன், இப்படி பண்ணீங்களா? வேடியாவே இருக்கு. ஏய் போடா. சரி ஓகே இந்த கேமோட நின்னு நம்ம ரெண்டு பேர் தான் ஓகே. ஏய் போடா. ஏய் அத்தோட ஜட்ஜ் வெளில இருந்து கூப்பிடுடா. உள்ள எல்லாம் வாளா இருக்காங்க, எல்லாம் அவனுக்கே ஓட்டு போட்டுக்கிறாங்க. எப்பவுமே மக்களே இதான் மக்களே நடக்குது. சமைக்க தெரியல சத்தியமா சொல்ல போறேன். நீ எல்லாம் ஏய் தீஞ்சு போனதுக்கு ஓட்டு போடுறேன், நீ எல்லாம் ஜட்ஜா தெரியாதுடா யாதுன்னு. எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா நீ தெரியாது. இப்பெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணாத அவனை வச்சு. கை பாக்கோண்டா கை गाइस தீஞ்சது எப்படி என்ன நீ என்னடா ரூல்ஸ் இது? ஓகே गाइस இந்த கேமோட வின்னர் இவங்கள பத்தினா என்ன போதே ரெண்டு பேர். இவன் சேஃபா போயிடுவான். அப்புறம் அடிஷனா நீங்க என்ன பண்றீங்க இப்படின்னு எல்லாம் என் பக்கம் திரும்பி இதேதான் மக்கள் நடக்குது. போங்க மக்கள் போடா. பை பை. சாரி நீங்க சொல்லுங்க. நீங்க பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அரிசி தான் தெரியும், டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்து சொல்றாங்க ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு குக்கிங் சேனலில் சந்திக்கலாம் ஓகேவா? ஏய் உன் மச்சானை மட்டும் கூப்பிடல, ஜட்ஜுக்கு அத்தவாட்டி என் மச்சான் பிரசாந்த் கூப்பிட்டான் நானே. சரி ஓகே. கேவலமா வச்சா வெறும் சிக்கன் வச்சா அவன் எனக்கு ஓட்டு போடுவான். சரி ஓகே ஓகே. நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்டாட்டியோட வரேன்டா ஜட்ஜா, அப்புறம் எனக்கு ஓட்டு போடும், நானும் ஜெயிப்பேன்டா. சரி ஓகே கைஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் என்ன குக் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம் ஓகே. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். மனிதர் பாய் ஃப்ரம் என்டையர் ஐ எம் சுபு அஃபிஷியல் டீம். பாய் 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 சொல் சிக்கி. Bye.